வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் 19ஆம் தேதி, பராபவ வருஷம் ஆடி மாதம் 3ஆம் தேதி, ஆடி 3 ஜூலை 19. இன்றைய நட்சத்திரம் உத்திரம், திதி சஷ்டி, வளர்பிறை சஷ்டி. காலை 8:45 சஷ்டி ஆரம்பித்து நாள் முழுவதும் இருக்கிறது. நாள் முழுவதும் சஷ்டி தான், ஆனால் ஆரம்பம் 8:45 தான் ஸ்டார்ட் ஆகுது சஷ்டி. அதிகாலையிலே சூரிய உதயத்தின் போது வளர்பிறை பஞ்சமி திதி இருக்கிறது. அது 8:45 முடிவடைந்து விடுகிறது பஞ்சமி. அதன் பிறகு சஷ்டி. அந்த சஷ்டி நாளை காலை வரையிலே இருக்கிறது. அதனால் இன்றைய தினம் ஆடி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை சஷ்டி திதி. சஷ்டி விரதம், சஷ்டி வழிபாடு, முருகன் வழிபாடு. முருகப்பெருமானை சஷ்டியிலே வழிபட்டால் சகல வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுப்பானாம். கொடுக்குறவருக்கு 12 கை, வாங்கிக்கிற நமக்கு 2 கை தான். அவர் அள்ளி அள்ளி கொடுத்தா வாங்கக்கூட முடியாது, அப்படி கொடுப்பார். வரங்களை வழங்குவதிலே முருகப்பெருமானுக்கு நிகராக யாருமே இல்லை. அவன் வள்ளல், அவன் மனைவி வள்ளி. வள்ளல் வள்ளி. யார் வள்ளல்? முருகன். முருகன் வள்ளல், வள்ளலோட மனைவி வள்ளி. முருகப்பெருமான் 12 கை வச்சிருக்காரு. கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்காக ரெடியாக வச்சிருக்காரு. நம்ம 2 கை எடுத்து கும்பிடக்கூடாதா? முருகா என்னை காப்பாற்று அப்படின்னு 2 கையால் கும்பிட்டா போகிறோம். 12 கையால் வரம் கொடுப்பான். முருகன் வழிபாட்டிற்கு இன்றைய நாள் ஒதுக்கிடணும். இன்றைக்கி என்ன பண்ணோன்னா ஃபுல்லாக முருகன் வழிபாடு தான். முருகன் பெருமைகளை எடுத்து பேசுவது, திருப்புகழை படிப்பது, திருப்புகழ் பாராயணம் செய்வது. திருப்புகழை படித்து கொண்டிருந்தால் இன்றைய தினம் வள்ளலாகிய முருகன் வரங்களை வாரி வாரி வழங்குவான். கைத்தலம் நிறைகணியில் ஆரம்பித்து நீங்கள் மாட்டில் படிச்சுட்டே வாருங்க. 9 தேனுமணி கசிவாகி உன்கடரில் தேனமுதற் துறைவூரி. வரிசையாக இந்த முருகனுடைய திருப்புகழ் பாடல்களை படிக்க வேண்டும். வீட்டில் திருப்புகழ் புத்தகம் இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா உன்னை வாங்கிட்டு வைங்க. பூஜை அறையிலே திருப்புகழ் புத்தகம் இருக்க வேண்டும். 1333 திருப்புகழ் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அருணகிரிநாதர் பல ஆயிரம் எழுதியிருக்கிறார். ஆனால் நமக்கு கிடைத்தவை 1333. 1333 ஃபேன்சி நம்பர். அதுதான் அருணகிரிநாதரோட வண்டி. அந்த வண்டியில் ஏறினா முருகட்டை கொண்டு போய் நம்மளை சேர்த்துரும். ஃபேன்சி நம்பர் 1333. அதில் ஏறுங்க. அதுதான் திருப்புகழ்ங்கிற காரு. அதில் போனீங்கன்னா நேராக முருகர்கிட்ட கொண்டு போய் அவருடைய திருவடியில் கொண்டு போய் உங்களை சரண்டர் ஆக்கி விட்டுரும். திருப்புகழை படிப்பவர்கள், உரைப்பவர்கள், மிடிப்பகமை ஜெயித்தருளும் இசைப்பிரியா திருப்புகழை படிப்பவர்கள். இசைப்பிரியா திருப்புகழை படிப்பவர்கள், உரைப்பவர்கள், மிடி பகைமை ஜெயித்தருளும். எதிரிகளெல்லாம் காலி பண்ணி விட்டுருமா. மிடி அப்படின்னா வறுமை, தர்திரம், அது வரவே வராதான். யார் திருப்புகழை படித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வறுமையே வராது. எப்போதும் செல்வ செழிப்பாகவே இருப்பாங்களாம். அதே போல் அவர்களுக்கு யாராவது எதிரி என்று இருந்தால் அவர்களையெல்லாம் திருப்புகழ் போய் முருகன் போய் காலி பண்ணிவிடுவார். நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம். திருப்புகழ் படித்தால் என்ன நன்மை நடைபெறும் என்பதை பற்றி அருணகிரிநாதே இந்த விஷயத்தை சொல்லுகிறார். அருணகிரிநாதர் தன் வாக்கால், தனது நாவால் உச்சரிக்கின்ற ஒரு விஷயம், திருப்புகழை படிப்பவர்கள், உரைப்பவர்கள், மிடிப்பகமை ஜெயித்தருளும் இசைப்பிரியா. இசைப்பிரியா திருப்புகழை படிப்பவர்கள், இசைப்பிரியாமல் திருப்புகழை படிப்பவர்கள். அழகாக ராகத்தோடு திருப்புகழை பாடினால் முருகப்பெருமான் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் மயிலில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாராத. எனவே இன்றைய தினம் அனைவரும் முருகன் வழிபாடு செய்ய வேண்டும். இன்று சஷ்டி விரதம். இன்று முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிகச் சிறந்தது. முருகன் வழிபாடு செய்பவர்கள் என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது, அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. ரெண்டும் பிடிக்காது முருகனுக்கு. இது ரெண்டையும் நீ விட்டா போகிறோம். முருகன் வந்துடுவார் உங்கள்கிட்ட. முருகர் நமக்கு நண்பர் மாதிரி பழகுவாராம். உற்ற துணைவனாக வருவான். துணைவன் முருகன். யாருக்குன்னா ஒரு பொய் கூட சொல்லாமல் இருக்க வேண்டும், அசைவ உணவு உண்ணாமல் இருக்க வேண்டும். இந்த இரண்டையும் யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு முருகன் துணைவனாக இருப்பானாம். முருகன் வழிபாட்டுக்கு நீ என்னெல்லாம் பண்ணணும்னா, பெருசாக தவமெல்லாம் பண்ணணும், தாடி வளர்த்துக்கணும்னா ஒன்றும் வேணாம். தாடியும் வேணாம், மீசையும் வேணாம். நீ மாட்டில் ஜாலியாக ஷேவ் பண்ணின்னு போ. பொய் சொல்லக்கூடாது, அது பிடிக்காது முருகனுக்கு. ஒரு சின்ன பொய் சொன்னால் கூட கோபம் வந்துடுமா முருகனுக்கு. முருகனை நம்பி அவனிடத்தில் சரணடைந்து அவனை வழிபாடு செய்பவர்கள், அவனை தெய்வமாக கருதுபவர்கள் ஒரு பொய் கூட, விளையாட்டுக்காக கூட பொய் சொல்லக்கூடாதான். அவ்வாறு இருந்தால் முருகனுடைய அருள் 100% கிடைக்கும். எனவே இன்று முதல் அந்த ஒரு விரதத்தை, அந்த சங்கல்பத்தை நாம் துவங்கலாமே.
இன்று ஆரம்பிக்கலாமே அதை. ஆடி மாதத்தை இந்த வளர்பிறை சஷ்டியிலே முருகன் வழிபாட்டிற்கு முக்கியமான 2 தேவைகள் என்னென்னா, அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. 2 தான் எதிர்பார்க்குறார், வேறு ஒன்றுமே கேட்கல அவர். பொய்யே சொல்லாமல் என்னை வழிபட வேண்டும், அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, நோ நான்வெஜ், நோ டெல்லிங் லை பாப்பா. பாக்கி என்ன வேணால் பண்ணி, ஈட்டிங் சுகர்லாம் எஸ் பாப்பா, நோ டெல்லிங் லை பாப்பா. பொய் சொல்லக்கூடாது, அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. அந்த 2 கண்டிஷன் மட்டும் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோன்னா முருகப்பெருமான் கண்டிப்பாக நம்ம கேட்டதை கொடுத்தே தீர்வார், கொடுப்பார், வருவார், காட்சி அளிப்பார். இன்றைய நிகழ்ச்சிக்கு வருவோம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, ராகுகாலம் 4:30 6, யமகண்டம் பகல் 12 முதல் 1:30 வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சூரியன், சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. பாபநாசம் அருகே திருநல்லூர் இந்த சிவன் கோவிலில் சடாரி சாற்றுகின்ற பழக்கம் உள்ளது. சடாரியில் சிவபெருமானின் திருவடி பொறிக்கப்பட்டுள்ளது. சிவன் கோவிலில் சடாரி சாத்துற வழக்கம் ரொம்ப ரேராக 4 இடத்துல என்னமோ இருக்குது. அதில் ஒன்று இவர் சொல்கிறாரு. நல்லூர் பஞ்சவர்ணேஸ்வரர், நிறம் மாறிண்டே இருப்பார் சிவலிங்கம். ஒவ்வொரு நீங்கள் இப்போ போகிறீங்க ஒரு பார்க்குறீங்கன்னா சிவலிங்கம் உங்களுக்கு ஒரு கலராக தெரியும். இன்னொரு 1 மாதம் கழித்து போனீங்கன்னா அப்போ பார்த்தா வேறு கலரில் இருக்கும். அதே மாதிரி வேறு ஒரு கோயிலில் கூட உத்தராயணம் ஃபுல்லாக ஒரு கலரில் இருக்கும், தட்சிணாயணத்தில் வேறு ஒரு கலரில் இருக்கும். தஞ்சை பக்கத்தில் ஒரு கோவில். இது ரொம்ப அடிக்கடி நிறம் மாறும். நல்லூர் பாபநாசம், கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் ஒரு பாபநாசம் இருக்குல்ல, அங்கே அது பக்கத்தில் நல்லூர். ஆர்எஸ் ஜெயக்குமார் முத்துப்பேட்டை அவர் எழுதியிருக்கார். அது நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பார் ஆர்எஸ் ஜெயக்குமார். அப்புறம் அந்த விருதாச்சலம் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு. சந்திரன், குரு, சுக்கிரன் இவர்கள் கூடி 10ஆம் இடத்தில் இருந்தால் பெரிய தனவந்தானாக இருப்பார் என படித்தேன். இது உண்மையா சுவாமி? ஆமாம், குரு, சந்திரன், சுக்கிரன் 3 ஒன்றா சேர்ந்துருக்கு 10ஆம் இடத்துலங்கிறார் யாரோ ஒருத்தருக்கு. ரொம்ப பெரிய யோகம் அதெல்லாம். குரு சந்திரன் சேர்ந்தாலே யோகம், சந்திரன் சுக்கிரன் சேர்ந்தாலும் யோகம். நீங்கள் சொல்கிறது குரு, சந்திரன், சுக்கிரன் 3ம் சேர்ந்து இருக்கிறது 10ஆம் இடத்துல, அவர் பெரிய தனவந்தனராக இருக்கிறார் அப்படின்னா. ஆமாம், ரொம்ப பெரிய பணக்காரராக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தான் அந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும். அந்த ஃபேமிலியில் பிறக்கிற குழந்தைங்க அதே மாதிரியே இருக்கும். அது தெரியுமா உங்களுக்கு? அப்போ தான் அது அந்த குடும்பத்தில் பிறக்கும். பரணி அவிட்டம் 22வது நட்சத்திரமாக வருகிறதே, இவற்றை இணைக்கலாமா? இணைக்க வேண்டாம். அது மட்டும் இல்லை, யோனியும் அவ்வளோ நல்லா பிரமாதமாகலாம் பொருந்தலை. அது ஆர்எஸ் ஜெயக்குமார் கேட்குறாரு முத்துப்பேட்டையிலிருந்து. ஜகத்குரு ஸ்ருங்கேரி ஸ்ரீ சாரதாபீட சங்கராச்சாரிய சுவாமிகள் தெய்வீக அம்சத்தை தெரிவியுங்கள் சாமி. ரொம்ப பெரிய மடாதிபதி, பெரிய மகான். நாங்கள் அங்கே தான் போவோம் எப்போதும். எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு கல்யாணம், கார்த்திகை, முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்னா அங்கே போய் உத்தரவாயன் வந்துட்டு தான் பண்ணுவோம். ஸ்ருங்கேரி சங்கராச்சாரியார், அங்கே நாங்கள் போவோம் அடிக்கடி. எங்களுடைய குடும்பத்திற்கு அவர் தான் குலகுரு. இதுக்கு முன்னால் இருந்தவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கார். இப்போ இருக்கிறாரு பெரியவர் மகா சந்நிதானம். அவருக்கு முந்தையவர் ஜேஷ்ட மகா சந்நிதானம் என்று சொல்வார்கள். ஸ்ரீ அபினவ வித்யா தீர்த்த சுவாமிகள் என்று அவருடைய திருநாமம். எங்கள் குடும்பம் தியாகராய நகரிலே சவுந்தரராஜன் தெருவில் வசித்து கொண்டிருந்த போது என் தந்தை போய் அவரை அழைத்து அவரை ஒரு குறிப்பிட்ட தேதியிலே நான் வருகிறேன் என்று சொன்னார். அன்று அவரை வரவேற்பதற்காக நிறைய பந்தல், வாழை மரம்லாம் போட்டு எங்கள் அப்பா வரவேற்றார். எங்கள் வீட்டுக்கு அவர் உட்காண்டார். பாத பூஜை வீட்டிலேயே செய்தோம். என் தந்தை பாத பூஜை வீட்டிலேயே செய்தார். எங்கள் வீட்டில் ஹாலில் உட்காண்டு அவர் ஒரு ஆசனம் போட்டு தான் உட்காருவார். அந்த ஆசனம் போட்டு உட்காந்து அவர் ராஜபீடம் உட்காண்டார். எங்கள் வீட்டுக்கு விஜயம் பண்ணியிருக்கார். ஜேஷ்ட மகா சந்நிதானம் ஸ்ரீ 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 அபினவ வித்யா தீர்த்த மகா சுவாமிகள் அவர் வருகை தந்திருக்கிறார். அவருக்கு பாத பூஜை எங்கள் வீட்டிலேயே செய்திருக்கிறோம். நாங்கள் பரம்பரையாக ஸ்ருங்கேரி மடத்தின் சீடர்கள் என்பதை சொல்லிக்கொள்வதிலே பெருமைப்படுகிறேன். அகம் பிரம்மாஸ்மி என்றால் என்ன? அகமேவா அகம், அகம் பிரம்மாஸ்மி. எனக்குள்ளேயே பிரம்மம் இருக்கிறது. எனக்குள் அந்த பிரம்மம் இருப்பதால் நானே அந்த பிரம்மம். அகமேவா அகம், அகம் பிரம்மாஸ்மி.
தசாநாதர் பலமுள்ளவராக இருந்து தசை நடக்கிறது, புக்தி நாதன் பலம் எழுந்திருந்தால் வீக்காக, அதாவது 6, 8, 12க்கு அதிபதியானவருடைய புக்தி நல்ல தசையில் வந்தால் அது எப்படி இருக்கும்? அந்த புக்தி மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்கும், அவ்வளோதான். தசாநாதர் தான் ரொம்ப மெயின். அவர் வலுவாக இருக்கும்போது புத்திநாதர் வந்து ஒரு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. முகஜோதிடம் சாத்தியமா? பண்ணுவாங்களே, நிறைய பேர் இருக்காங்க. ஃபேஸை பார்த்த உடனே சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஃபேஸ் ரீடிங்கிறது ஒரு கலை. சாமுத்திரிகா லட்சணப்படி அது பண்ணுவாங்க. அது முகஜோதிடம் நம்ம போட்டிருக்காங்க. சாமுத்திரிகா லட்சணம்னு தான் சொல்லணும். அது யார் இந்த முகஜோதிடம் என்ற கேள்வியை கேட்பவர் யார்? RS ஜெயக்குமார், முத்துப்பேட்டை. ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ், 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மிக சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. 4ஆம் இடத்தில் குரு உச்சம் சூரியனோடு இணைந்திருக்கிறது என்பது ஒரு பெரிய யோகம். 9க்குடைய குருவும் 5க்குடைய சூரியனும் 4ஆம் இடத்தில் வந்து ஒன்றாக இணைந்து விட்டன. அதில் குரு உச்சம், 4ல் குரு உச்சம். அதனால் மேஷ ராசிக்காரங்களாம் வந்து ராஜயோகம் இப்போது ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் எதை செய்தாலும் நன்றாக செய்வீர்கள். எல்லாமே நல்லதாக நடைபெறும். தொழிலில் நல்ல முன்னேற்றம், வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம், பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் சூரியனுடைய நட்சத்திர சாரம் பெற்றிருக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 2ஆம் இடத்திலே 2 குடையவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தனஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது, வாக்குஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது, குடும்பஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. எனவே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே பங்கேற்க போகும் நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இறைவன் வழிபாட்டிலே அதிக ஆர்வம் செலுத்துவீர்கள். இறை வழிபாட்டு குழுக்களிலே இருப்பீர்கள். வழிபாட்டு குழு என்னும் ஒரு சத்சங்கத்திலே ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. திருப்புகழ் பஜனை எங்கேயாவது நடக்கும் இன்றைக்கி, அதில் போய் நீங்கள் கலந்துப்பீங்க. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும். ராசியிலேயே ராசி அதிபதி புதன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. 4ஆம் இடத்திலே சந்திரன், அதுவும் புதன் வீடு. கன்னியிலே சந்திரன். 2ஆம் இடமான கடகத்திலே குரு உச்சம் பெற்று சூரியனோடு இணைந்திருப்பது மிதுனத்திற்கு மிகப்பெரிய யோகம். 2ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. ராசி வலுப்பெற்று இருக்கிறது. 4ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. எனவே மிக முக்கியமான ஸ்தானங்கள், முக்கியமான பாவங்கள் எல்லாம் வலுவாக இருப்பதால் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். மிக சிறப்பான மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கடகராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். கடகராசி அன்பர்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவார்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ராசியிலேயே குரு உச்சமடைந்து 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு அதிபதியான சூரியனோடு இணைந்திருக்கிறது. தனஸ்தானாதிபதி தனகாரகன் ஆகிய இரண்டும் ஒன்றாக இணைந்திருப்பதே ஒரு யோகம் அல்லவா? தனஸ்தானாதிபதி தனகாரகன் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கு. கடகராசிக்கு தனஸ்தானாதிபதிங்கிறது சூரியன், 2 குடைவன் சூரியன் கடகத்துக்கு. தனகாரகன்கிறது எல்லாருக்கும் குரு. அந்த குரு சூரியன் சேர்ந்தது என்பது கடகத்திற்கு பெரிய யோகம். தனகாரகன் தனஸ்தானாதிபதி ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருச்சு. எனவே பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சியை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அதிலே மிகப்பெரிய வருமானம் கிடைக்கும், மிகப்பெரிய லாபம் கிடைக்கும், கைக்கு வந்து சேரும். கையில் ரொக்கப்பணமாக வைத்திருப்பீர்கள். இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த ரொக்கப்பணம்னா என்னன்னே தெரியாமல் போயிடும். ஏன்னா எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்துட்டோங்க. இப்போ எல்லாமே ஆன்லைனில் தான் பேமெண்ட்டு. அதனால் வெளியே போகும்போது பர்ஸ் எடுத்துகிட்டு போகணும், அதில் ரூபா இருக்கான்னு எண்ணி பார்த்து வச்சுட்டு போகணும் அப்படின்றது அவசியம்லாம் இல்லை. ஃபோன் இருந்தால் போகிறோம், அது அப்படியே எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இன்றைய தினம் நீங்கள் ரூபாய் நோட்டை எண்ணுவீர்கள். கிச்சு 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 கிச்சுன்னு இப்படியே வச்சுக்கிட்டு எண்ணுவீங்க.
இந்த ரொம்ப வருஷம் பேங்க்கில் கேஷியராக வேலை பார்த்தவங்களாம் அந்த கட்டை விரலில் இருக்கிற ரேகையெல்லாம் தேஞ்சு போயிருக்கும் எண்ணி 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 எண்ணி. இப்போல்லாம் மிஷின் எண்ணுது. அப்போல்லாம் மேனுவலாக தானே எண்ணுவாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்து ஒரு 40 வருஷம் 1980லேருந்து 2005 வரைக்கும் பேங்க்கில் கேஷியராக இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தா கை ரேகையே தெரியாது. குத்து மதிப்பாக ஓஹோ இப்படி தான் இருக்கும் போல் இருக்குன்னு நான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி பணம் எண்ணுவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி பணம் என்ற ஒரு பாக்கியம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குறது. இது ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள். ஒரு சிலருக்கு வேலையில் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ எக்ஸ்டென்ஷன் வரும். உங்களுடைய சூப்பர் ஆனுவேஷன் ரிட்டையர்மெண்ட் வரப்போகுது அப்படின்னா இப்போ எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருவாங்க, இன்னும் 2 வருஷம் வேலை பார் அப்படின்னு. அந்த மாதிரியெல்லாம் நிறைய நன்மைகள் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். எனவே இது ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். கன்னி ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். 11ஆம் இடத்திலே குரு உச்சம் என்பது பெரிய யோகம். 11ஆம் இடத்திலே சூரியன் இருக்கும் பொழுது எதை செய்தாலும் அது நிச்சய வெற்றி என்று சொல்லப்படுகிறது சாஸ்திரங்களிலே. ஒரு செயலை துவங்க வேண்டும், நல்ல நாள் பார்க்க நேரம் இல்லை, உடனடியாக செய்தாக வேண்டும். அப்படியானால் எப்பொழுது செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கி எந்த லக்னத்தில் 11இல் சூரியன் இருக்கிறதோ அந்த லக்னத்தில் துவங்கு. ஒரு லக்னங்கிறது 2 ஹவர்ஸ், டெய்லி 12 லக்னமும் வரும். 12 × 2 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ். அப்போ தினசரி 12 லக்னமும் எப்படி இருந்தாலும் வந்து தான் ஆகணும். அதில் எந்த லக்னத்தில் செய்தால் 11ஆம் இடத்திலே சூரியன் இருக்கும் என்பதை பார்த்து அந்த லக்னத்தில் துவங்கு. நாள் பார்க்க நேரம் இல்லை என்றால் ஃபுல்லாக உட்காந்து நாள் பார்த்து சுப மூர்த்த நாளாக பார்த்து நல்ல காரியம் ஆரம்பிக்கணும். இல்லை அதுக்கெல்லாம் டைம் இல்லை, அர்ஜென்ட்டாக எனக்கு இப்போ ஒரு வேலை ஆரம்பிச்சாகணும் அப்படின்னா அப்போ நீ எந்த லக்னத்தில் 11இல் சூரியன் இருக்கோ அந்த லக்னத்தில் ஆரம்பி, ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அந்த 11ஆம் இடத்து சூரியன் என்பது. இன்றைய தினம் பார்த்தால் கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்திலே சூரியன் இருக்கிறது, 11ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்து இருக்கிறது. எனவே கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நல்ல நாள். நீங்கள் என்ன செய்தாலும் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். செய்யும் செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறும். எதை தொட்டாலும் அது ஜெயம் 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 ஜெயம். நோ தோல்வி எட்டால். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் இருந்தால் இப்பொழுது அவை முற்றிலுமாக தீர்ந்துவிடும். நீங்கள் யாரிடமாவது கடன் வாங்கியிருந்தால் அல்லது ஏதேனும் ஒரு வங்கியிலே ஹோம் லோன், கார் லோன், வெஹிக்கிள் லோன், பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன், எஜுகேஷன் லோன் இப்படி ஏதாவது கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை இப்பொழுது அடைத்து விடுவீர்கள். கடன் அடைக்கும் நேரம் வந்துவிட்டது. கடன் அடைந்துவிடும். கடனை திரும்ப செலுத்தி விடுவீர்கள். யாருக்கும் பாக்கியே இல்லை, யாருக்கும் எதுவும் பாக்கி இல்லை, யாருக்கும் எதுவும் பாக்கி இல்லை என்னும் நேரம் இப்பொழுது வரப்போகிறது. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 9ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்திருக்கிறது. 5க்குடையவன் 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் யோகம். 10க்குடைய சூரியனும் 5க்குடைய குருவும் ஒன்றாக இணைந்ததால் பதவிகள் கிடைக்கும். பதவி உயர்வு உங்கள் அலுவலகத்திலே உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடம் பதவியை குறிக்கும், 10ஆம் இடம் தொழிலை குறிக்கும். தொழில் சார்ந்த பதவி இப்பொழுது கிடைக்கும். 5, 10க்குடையவர்கள் மிகச் சிறப்பாக இணைந்திருப்பது ஒரு அற்புதமான யோகம். 9ஆம் இடத்தில் சேர்ந்திருக்கின்றன. 5க்குடையவனும் 10க்குடையவனும் 9ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்றன. எனவே நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் உங்கள் அலுவலகத்திலே வரப்போகிறது. எப்போதாவது நீங்கள் பழைய காலத்தில் எப்போ போட்டு வச்சுருப்பீங்க ஒரு அமௌண்ட்டு, அது திடீர்னு கிடைக்கும். இப்போ ஏதோ தேடும்போது பார்த்தா ஒரு எஃப்டி போட்டதோடைய ஒரு ரெசிப்ட் ஒன்று இருக்கும். அப்போ ஒரு அடடா ஆமாம் எஃப்டி போட்டோம் மறந்தே போயிட்டோமேன்னு சொல்லி இப்போ போய் பேங்க்கில் கொடுப்பீங்க. அவங்க அந்த பணத்தை கொடுத்துருவாங்க. நீங்கள் முதலீடு செய்தது உங்களுக்கே மறந்திருக்கும், அல்லது அந்த குறிப்பிட்ட பேப்பர் கிடைக்காம போயிருக்கும், இப்போ கிடைக்கும். ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு அமௌண்ட் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே இது ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள். ராசி அதிபதி உச்சமடைந்திருக்கிறது. 9க்குடையவனோடு இணைந்திருக்கிறது. 1, 9க்குடையவர்கள் ஒன்றாக இணைந்திருப்பதே ஒரு யோகம்.
எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்கு விளங்கும். தனுசு ராசியினர் இல்லத்திலே இப்பொழுது சுப நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது. ஒரு நல்ல நியூஸ் வரும். உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் இப்போ ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணுவீங்க. மிகப்பெரிய நன்மை நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். அமைதியாக இருக்க வேண்டும். ரொம்ப பேசக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கள்லாம் பற்றியெல்லாம் விவாதம் பண்ணக்கூடாது. இதை பற்றி பேசினால் உங்களுக்கு ஏதாவது வருமானம் கிடைக்குமா என்றால் அதுவும் இல்லை. சும்மாவானும் பேசி மாட்டிக்கிறீங்க. வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேன்றீங்க. எப்போ அடிக்கடி ஏதாவது வம்பு தும்பு தேவையில்லாத ஊர் வம்பெல்லாம் பற்றி பேச வேண்டியது. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் திட்டுவான் உங்களை பற்றி ஒருத்தன் கண்ணாப்பினான்னு எழுதிட்டு இருப்பாங்க. ஏன்டா எழுதுறான் அப்படின்னு பார்த்தா இவன் யாரையோ திட்டிருக்கான், அவனுக்கு இவன் ஃப்ரெண்டா. இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. ரொம்ப சீப்பாக இருக்குது இன்றைக்கி. சோஷியல் மீடியா பக்கமே போகக்கூடாது. எட்டியே பார்க்காதீங்க. சோஷியல் மீடியாவை டோட்டலாக இக்னோர் பண்ணுங்கள். எல்லாருமே சொல்கிறேன். மகர ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே சொல்கிறேன். கூடுமான வரைக்கும் சோஷியல் மீடியாவிலேருந்து வெளியே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வாங்க. அது தேவையில்லாத ஒரு டென்ஷனை உருவாக்குது. அது நம்ம உண்டு நம்ம வேலையை உண்டுன்னு பார்த்துட்டு போயிட்டுருப்போங்க. நம்ம ஏங்க சோஷியல் மீடியாவில் நடக்கிற சண்டையிலலாம் நடுவில் லைக் போடுறது, அப்புறம் மாட்டிக்கிறது, அவனுக்கு பதில் சொல்கிறது தேவையா? இதெல்லாம் ஏன் போகிறீங்க நீங்கள்லாம்? சோஷியல் மீடியா பக்கமே போகாதீங்க. எல்லோரும் சேர்ந்து அதை பாய்காட் பண்ணுங்கள். கீப் யுவர் செல்ஃப் அவே ஃப்ரம் சோஷியல் மீடியா. அதுதான் நல்லது. கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். அஞ்சல புதன் அற்புதமான நன்மை செய்து கொண்டிருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக புதனே இருக்கிறது. அதுவும் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகின்ற நல்ல நேரம். உங்கள் இல்லத்தில் நல்ல விஷயங்கள் நடைபெறும். உங்களுடைய தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் அலுவலகத்தில் தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. தலைமை பொறுப்பு, மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் சேருகின்ற நாளாக இந்த நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிக மிக சிறப்பான நாள். 4க்கும் 7க்கும் அதிபதியான புதன் 4ஆம் இடத்திலே ஆட்சி. ராசிக்கும் 10க்கும் அதிபதியான குரு 5ஆம் இடத்திலே உச்சம். பெரிய யோகம். புதன் ஆட்சி, குரு உச்சம், பெரிய யோகங்களெல்லாம் உங்களை இப்பொழுது சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதில் எந்த யோகத்தை நாம் தேர்ந்தெடுக்கலாம் என்று நீங்களாகவே யோசித்து பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்களுக்கு எது வேண்டுமோ அது கிடைக்கும். எது கிடைச்சா நல்லதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்களுடைய அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் பரிகாரங்கள் பத்தி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்தாதிகம் கர்ம நிகிலம் ஏனதோ த்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசோதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக.
அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான பராபவ வருடம் ஆடி மாதம் 3ஆம் தேதி 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் எந்த ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா குருவினுடைய அனுமதி வேணும்னு சொல்கிறோம். குருவினுடைய அருள் இருந்தால் தான் அந்த காரியம் சிறக்குன்னு சொல்கிறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத எங்களுக்கு சொல்லுங்கள் சுவாமிஜி. இன்றைக்கி பொதுவாக நம்ம குரு அப்படின்ற ஒரு அடையாளத்தோடு பேசினாலும் இதில் ஆச்சாரியன்ற பதத்துக்கும் குருன்ற பதத்துக்கும் உபாத்தியாயன்ற பதத்துக்கும் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் உண்டு. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களில் வித்தியாசம் தெரியாமல் போயிடுறோம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா யார் வேணால் டைட்டில் போட்டுக்கலான்னு ஆகிப்போச்சு. இப்போ டாக்டர் பட்டம் மாதிரி யார் வேணால் டைட்டில் போட்டுக்கலான்னு ஆகிப்போச்சு. அதனால் நம்ம குருத்துவத்தோட மகத்துவம் நமக்கு தெரியல. ஆனால் குருன்றது அவசியமானா யோக பிருஷ்டாலாக பிறந்தவர்களுக்கு குரு அவசியம் இல்லை. இப்போ அது சொல்லணுன்னா சேஷாத்ரி சுவாமிகள், ரமண மகரிஷி, விட்டோபா சுவாமிகள், விடயபுரம் மகான், பாடாச்சாரி சுவாமிகள் இவாளுக்கெல்லாம் குருவே அவசியமே இல்லை. இவாளுக்கெல்லாம் குரு யாருன்னு தெரியவும் வேண்டாம். குரு அவசியம் இல்லை. யோக பிருஷ்டாலாக பிறந்தவர்களுக்கு குரு அவசியம் இல்லை. சாமானியர்களுக்கு குரு அவசியம். ஆனால் ஆச்சாரியன்ற பதம் வேறு, உபாத்தியாயன்ற பதம் வேறு. அது ஆச்சாரியன் உபாத்தியாயன் குரு அந்த வகையில் பண்ணுறது வேறு. இப்போ உதாரணம் சொன்னால் உபாத்தியாயனா பணம் வாங்கிட்டு ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கக்கூடியவர். அப்போ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் சொல்லலாம். ஆனால் நம்ம எல்லாரையும் குருன்ற ஒரு பதத்தில் பார்க்குறோம். இப்போ குரு அவசியமா அப்படின்னா நீங்கள் உதாரணம் சொல்கிறோம். இப்போ நீங்கள் முதல்ல ஒரு ஊருக்கு போகிறீங்க, கல்கட்டா போகிறீங்கன்னு வச்சுக்கலாமா. சென்னையிலேருந்து கல்கட்டா போகிறீங்க. அப்போது ஒருத்தர் சொல்கிறார், நீ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கினீன்னா 4வது கடை வரிசையாக ஒரு 4 கடை ஸ்வீட் கடை இருக்குது. அதில் 2வது கடையில் ரசபுரின்னு ஒன்று விற்கிறான். வெள்ளை கலரில் இருக்கும். அந்த ரசபுரி மாதிரி டேஸ்ட்டு வேறு எதுலேயுமே இல்லை. அது உள்ளே குல்குண்டு வச்சுருப்பான். அந்த ரசபுரி உள்ளே குல்குந்து இருக்கும் அப்படின்றான். அந்த வெள்ளையாக இருக்கும், ஆனால் அது உள்ளே குல்குந்து இருக்கும்ன்றான். இப்போ நீங்கள் முதல்ல ஒரு இடத்த தெரிஞ்சுக்கிறீங்க. அங்கே ஒரு அருமையான இனிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது உங்களுக்கு அறிமுகம் ஆகிடுது. இப்போ அங்கே போகிறீங்க. இறங்கின உடனே போய் அந்த 2வது கடைக்கு போனீங்கன்னா எல்லா ஸ்வீட்டும் வெள்ளையாக இருக்குது. எந்த ஸ்வீட்டு உள்ள குல்குந்து இருக்கும், எது ரசபுரி இல்லை எது ரசமலாய், உங்களுக்கு அங்கே வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியல. புது ஒரு பங்காளி மொழி பேசுகிறா, அங்கே இருக்கிற எல்லா ஸ்வீட்டும் பார்த்தா வெள்ளையாக இருக்குது. அந்த 2வது கடையில் போகிறீங்க, எல்லாம் வெள்ளை. அப்போ உங்கள் நண்பர் ஒருத்தர் வர்றார், அவர் காட்டி கொடுக்குறார். ஓ இந்த பாரு, இந்த ஸ்வீட்டு தான் ரசபுரி, இதுக்குள்ளே தான் குல்குந்து இருக்கும்னு. அப்போ எந்த பொருள் இனிப்பாக இருக்கும்னு ஒருத்தர் சொல்கிறார், அந்த பொருள் எதுன்னு இன்னொருத்தர் சொல்லி கொடுக்குறார். அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சான்னா அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்ட பிறகு தான் அதனோட இனிப்பு என்ன மாதிரி மற்ற இனிப்போட வித்தியாசமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி நாம் போகக்கூடிய பாதையில் தெய்வம் எது அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அது யாராவது சொல்லியோ கேட்டோ தெரிஞ்சுக்கலாம். அந்த தெய்வத்தை அடையக்கூடிய நிலை இதான். இந்த தெய்வந்தான் விஷ்ணு தான் பரம்பொருள் அப்படின்னா, விஷ்ணு தான் பரம்பொருள்னு சுட்டி காட்டுறது ஒருத்தர் சொல்கிறார், நம்ம அப்பாவோ யாரோ. நம்ம குரு அதுக்கு உதாரணத்தோடு சொல்கிறார். ஆனால் இது ரெண்டும் வந்துடுது. தெய்வம் எதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது அந்த தெய்வம் எதுன்னு இன்னொருத்தர் காட்டியும் கொடுத்துட்டார். அதுக்கு 8 எழுத்தை சொல்லு, உனக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்கிறார். நாராயணா என்னும் நாமம் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாராயணா என்னும் நாமம் அவர் சொல்லவும் சொல்லிட்டார். ஆனால் அனுபவம் உங்களுக்கு வந்தால் தானே பலன் தரும். அந்த யோகமோ ஜபமோ நீங்கள் பண்ணி அந்த பரமபக்தியை அனுபவித்தா தான் பலன் தெரியும். அப்போ சொல்லக்கூடிய ஒருத்தர், அதை காட்டி கொடுக்கக்கூடியவர் குரு, அவர் தான். அடுத்து நம்ம மனசில் வரக்கூடிய பக்தியால் வரக்கூடிய அனுபவம், இந்த 3ம் சேரும் பொழுது தான் உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா அந்த ஜீவன் முக்தர் ஆக முடியும். இல்லை வாழ்க்கையில் வேறு எந்த அபேட்சையாக இருந்தாலும் அது பூர்த்தி அடையணும்னா அந்த வழி தெரிஞ்சுக்கணும். இப்போ கல்யாண தடை, சுயம்பரா கலா மந்திரம் பலன் தரும்னு ஒருத்தர் சொல்கிறார். அது என்ன மந்திரம்னு நமக்கு தெரியாத. அப்போ நம்ம ஒரு குருவை தேடி போகிறோம். இதே மாதிரி புத்திரபாக்கியம் இல்லைன்றா. அப்போது சொல்கிறார் ஒருத்தர், சந்தான கோபாலகிருஷ்ண மந்திரம் பலன் தரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, அந்த மந்திரம் என்ன மந்திரம்? அப்போ இன்னொருத்தர் சொல்கிறார், ஒரு குருவை தேடி போகிறீங்க.
ஒன்று அது என்னப்போ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா, நாலே வரி தேவகே சுத கோவிந்த வாசுதேவ ஜெகத்பதே தேகிமே தனயம் கிருஷ்ணா, என்னப்பா ரொம்ப சின்னது, ஒரு சொல்லுபா டெய்லி 108 வாட்டி ஒருத்தர் சொல்கிறார், அவர் குருவாக இருந்து நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க. ஆனால் மூணாவது நீங்கள் அந்த ஜபத்தை பண்ணி அந்த பரமபக்தியை அனுபவிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து பலன் தெரியும். அதனால் குருன்றவர் இந்த 2 காரணத்துக்காக ஒன்று மந்திரத்தை வந்து எடுத்து கொடுக்கறது, அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை உபதேசிக்கிறது எந்த வழியாக போகணுன்னு, அதுக்கப்புறம் நீங்கள் மூணாவது அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் நமக்கு எந்த ஒரு யோகமாக இருக்கட்டும், குண்டலி யோகமோ ராஜயோகமோ சாயா புருஷ தரிசனமோ மந்திரமோ மோட்ச சம்பந்தமான விஷயமோ, நம்ம மோட்சம்ன்ற விஷயத்துக்கு போக மாட்டோம், நமக்கு பயம்னு வச்சுக்கோங்க, அந்த விஷயத்துக்கு நம்ம நிச்சயம் போக போகிறதில்ல. 100க்கு 99 பேர் அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போக மாட்டோம். ஏன்னா மோட்சம்னா பிறப்பே இல்லாத நிலை, அதுக்கு நம்ம போக மாட்டோம். ஆனால் பிறக்கும்போது கர்ப்பத்தில் நம்ம அழுதது ஏன் ஈசனே எனக்கு பிறவி கொடுத்தேன் தான். அந்த சிசு கர்ப்பத்தில் இருக்கும்போது ஈசனை பார்த்து என்ன கேள்வி கேட்கறது, கைலாசநாதனே எனக்கு ஏன் இந்த பிறவி கொடுத்தேன்றது, ஏன் எனக்கு இந்த பிறவி கொடுத்த, கர்ப்பத்தில் என்னை உட்கார வச்ச, என்னை மறுபடியும் பிறக்க வச்சுட்டே யோனிலேன்னு தான் அழும், கதறி அழும். ஆனால் பிறந்த பிறகு அந்த ஞாபகங்கள்லாம் போய்டும், அனுபவங்கள் மட்டும்தான் இருக்கும். போன ஜென்மத்தில் அந்த குழந்தைக்கு என்ன அனுபவங்களோ அந்த அனுபவத்தினால்தான் அது பிறந்த குழந்தை பால் குடிக்கிறது. அப்போ அனுபவம் மட்டும் இருக்கும், தவிர ஞாபகங்கள் போய்டும். அப்போ கர்ப்பத்தில் அழுத அனுபவங்கள் போய்ட்டோம், நம்ம மோட்சத்தை மட்டும் நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஜீவன் முக்தர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை, யோக பிரிஷ்டாளுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, நமக்கு சன்னியாசிக்கும் ஆச்சாரிய புருஷாளுக்குமே வித்தியாசம் தெரியாது. ஏன்னா ஆச்சாரிய புருஷான்றவா ஏதோ ஒரு தத்துவத்தை வந்து ஒருத்தர் நிறுவுறார், அந்த தத்துவத்தை தானும் காப்பாற்றி அடுத்து ஒரு சிஷ்யனை தேர்ந்தெடுத்து பீடத்தில் உட்கார வச்சு அந்த தத்துவத்தை அவர்கிட்ட உபதேசித்து 1000 வருஷம் ஆனால் கூட அந்த தத்துவம் அழியாமல் மக்கள்கிட்ட நிலைச்சி இருக்கிறதுக்கான ஒரு வழி ஏற்படுத்தக்கூடிய பீடங்கள் ஆச்சாரிய பீடம். சன்னியாசின்றவர் எல்லாத்தையும் விட்டு விலக்கி உலகத்தை துறந்து வாழக்கூடியவர். அப்போ கூட பாருங்கள், ஆச்சாரிய புருஷாலாக இருக்கிறவா அனுக்கிரகம் பண்ணலாமான்னா அது கூடாதுன்னு சொல்கிறான். ஒரு இடத்துல சன்னியாசியாக இருக்கிற ஆச்சாரிய புருஷா நம்ம மாதிரி சாமானியர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணலாமான்னா கூடாதுன்னா. ஆனால் அதிலே இன்னொரு பதம் வருது, கௌரவத்தையோ பணத்தையோ புகழையோ எதிர்பார்க்காத நிலையில் நம்மளோட கஷ்டத்தை எண்ணி அவள் அனுக்கிரகம் பண்ணுறாளாம். அவள் எந்த விதமான பதவியும் அங்கே எதிர்பார்க்கல, எந்த விதமான புகழையும் எதிர்பார்க்கல, நம்மக்கிட்டேருந்து எந்த விதமான பணத்தையும் எதிர்பார்க்காத நிலையில் ஒரு சன்னியாசி ஒரு இல்லறத்தில் இருக்கவாளுக்கு அனுக்கிரகம் பண்ணலாம். எதனாலன்னு நான் அந்த வார்த்தை, நம்மளோட கஷ்டத்தை நினைத்து அவள் அனுக்கிரகம் பண்ணுறான். ஸோ அதனால் உலகத்தில் சத்சங்கம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இந்த சத்சங்கத்தோட புண்ணியத்தை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்துகிறோம். அதனால் மந்திர ஜபமாக இருக்கட்டும், சில யோகங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் மீறி நம்ம ஜீவன் முக்தரானோன்ற ஆசையாக இருந்தாலும் நமக்கு கட்டாயம் நமக்கு ஒரு குரு வேணும். ஆனால் அதே நேரத்தில் பல முறை சொல்லியிருக்கோம், இறைவனோட நாமத்தை சொல்கிறதுக்கு நம்ம குரு கிடைக்கலன்னு சொல்லி காலதாமதம் செய்யவே கூடாது. நமக்கு குரு கிடைக்கலன்றதுனால பகவானோட நாமத்தை சொல்கிறதுக்கு காலதாமதம் பண்ணவே கூடாது. ஏன்னா நமக்கு மரணம் எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த நாமத்தை தள்ளி போடவே கூடாது. பகவான் நாமத்தை குரு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் சதா காலமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது ராமநாமமாக இருக்கலாம், சிவநாமமாக இருக்கலாம், கிருஷ்ணநாமமாக இருக்கலாம், அது எதுவானா இருக்கலாம். ஆனால் பகவான் நாமத்தை சொல்கிறதுக்கு குரு கிடைக்கலன்னு ஏங்கி தவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி பக்தியோடு நம்ம சொல்லும்போது குரு நம்ம இல்லம் தேடியே வருவார். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்னும் பல அபூர்வ விஷயம் பின்னால் பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இணைய நாள் ஆகட்டும். நம்முடைய வாழ்க்கையில் குருவினுடைய அருள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. நேரழைப்பில் காத்துட்ருக்குறாங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்ன? மேடம், நாங்கள் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் உஷா. என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணுமா உங்களுக்கு? மேடம், எங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு மேடம். அது எங்க ஹஸ்பண்ட் பேர்ல இருக்கு. அவருக்கு பேரு, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்துருக்கேன் நானு. உங்களுக்கு இது போன் இதுல அது வந்து எங்களுக்கு ஆல்ரெடி 25 இயர்ஸா எந்த இதுவுமே இல்லை மேடம். எங்களுக்கு எப்ப சொந்த வீடு அமையான்னு ஒரு இது இருக்கு மேடம். வந்துச்சு. அந்த இடம் எந்த ஊர்ல இருக்குமா? பெங்களூர்ல தான் மேடம். உங்க கணவருடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மேடம், அவர் பேரு சித்தார்த்தன் ஆதித்யா. டேட் வந்து 15/12
1959 மேடம். சாரி, டைம் வந்து 8:15 PM. ராசி நட்சத்திரம்? இது மிதுன ராசி, மிருகசீர நட்சத்திரம் மேடம். சரிங்கம்மா. பொருளாதார ரீதியா எல்லாம் போதுமான அளவு இருக்காம்மா உங்ககிட்ட கட்டுறதுக்கு? இல்ல மேடம், எங்களது ப்ராப்பர்ட்டி இருக்கு. பட் அது வந்து வேறவங்க எங்க நாத்தனாரங்க இது பண்றாங்க. அது கேஸ் போட்டிருந்தாங்க. அது கேஸ் இதாயிடுச்சு மேடம். அவங்க வந்து ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு இது வேணும்னு சொல்றாங்க, பங்கு வேணும்னு சொல்றாங்க. பட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் எங்களுக்கு வேற எந்த சோர்ஸும் இல்ல மேடம். எங்க பையன் இப்பதான் படிக்கிறான். உங்க பேர்ல, உங்க கணவர் பேர்ல தான் இருக்காமா அது? ஆமா 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 மேடம், எல்லாம் அவர் பேர்ல தான் இருக்கு. இப்ப அங்க யாராவது குடி இருக்கிறாங்களாமா? ஆமா மேடம், எங்க நாத்தனாருங்க இருக்காங்க, 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க பங்கு கேக்குறாங்க இல்லையா? அவங்க பங்கு கேக்குறாங்க மேடம். நீங்க இப்ப அங்க போக முடியல? பங்கு கொடுக்கறது பிரச்சனை. எங்களால அங்க இருக்க முடியல மேடம். அங்க இருந்து வந்துட்டோம் நாங்க. ரொம்ப ப்ராப்ளம் நாங்க சொல்லிட்டு இப்ப நாங்க வாடகை ரிட்டையர்ட் வேற ஆயிட்டு இருக்கிறோம் மேடம். எங்களுக்கு எந்த சோர்ஸும் இல்ல. இப்ப வாடகை வீட்டுல தான் இருக்கிறோம். சரி, அந்த ப்ராப்பர்ட்டி எங்க பேர்ல எப்ப அவங்க இது பண்ணுவாங்க, அப்படியே எப்ப வர்றோம்னு சொல்லிட்டு ஒரு இது கேட்கலாம் மேடம். சோ அவங்க பங்கு பிரிச்சு கொடுத்தாலும் வந்து ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல, முழுமையா கேக்குறாங்களா? இல்ல பங்கு பிரிச்சு கொடுக்க சொல்றாங்க. 8 பங்கு கேக்குறாங்க மேடம். இவங்க 8 பங்கு கொடுத்தோம்னா எங்களுக்கு எதுவுமே வராது. ஃபுல் அது அவர் பேர்ல தான் இருக்கு. அவரு தான் வாங்கின ப்ராப்பர்ட்டி அது. அவங்க வந்து அவங்க அப்பா ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு கிளைம் பண்றாங்க. அவங்க இறந்துட்ட பிறகு அவங்க இருக்கும் போதே வாங்கின அவரோட பேர்ல எல்லாம் வாங்கணும் மேடம். அவங்க அம்மா இறந்துட்ட பின்ன அவர் பேர்ல எல்லாரும் நோ அப்ஜெக்ஷன் இது வாங்கிட்டு எல்லாரும் இது பண்ணிட்டு அவர் பேர்ல வாங்குது. பட் இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்றாங்க. சரிங்கம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நீங்க கேட்டிருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு சுவாமிஜி நல்லது ஒரு தீர்வு சொல்வாங்க. சுவாமிஜி, சப்தரிஷி வாக்கியப்படி இந்த பிரச்சனை தீர என்ன பரிகாரம்னு பார்க்கலாம். சில எளிய பரிகாரம் சொல்கிறோம். நியாயமான முறையில் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் கணவரோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு 3 கிராமத்து கோயிலில் எட்டி விருட்சத்தை வாங்கி நடுங்க. உங்களோட கல்யாணமான அதே மாதம் அதே நட்சத்திரம் வர அன்னைக்கு, அதே மாதம் அதே நட்சத்திரம் வர அன்னைக்கு சென்னாப்பட்டணம் பக்கத்தில் இருக்க மதுர் போய் அங்கே ஸ்ரீ ராமபிரானுக்கு அர்ச்சனை வழிபாடு பண்ணுங்கள், நமஸ்காரம் பண்ணுங்கள். கட்டாயம் இறையருளால் உங்களுக்கு சாதகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சொத்து பிரச்சனை தீர்வு பெற நல்லதொரு பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இதய நோய் இதெல்லாம் வராமல் ஆரோக்கியமாக வாழணும், எளிய முறையில் ஏதாவது மருந்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா ஒரு சில மூலிகைகளை நம்ம அடிக்கடி சாப்பிடணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மூலியமாக, சுவாசிக்கக்கூடிய காற்று மூலியமாக நிறைய நோய்கள்லாம் வருது. அவசரமாக சாப்பிட்றோம், செரிமான மண்டலம் பாதிப்படையுது. செரிக்காத உணவு நம்ம வயிற்றில் இருந்தாலே பாதிப்பு தான். நம்ம உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான செயல்முறை செரிமானம், அந்த செரிமானம் கெட்டு போச்சுனாலே நிறைய நோய்கள்லாம் வரும். நாவல் மரத்தில் இருக்கக்கூடிய இலை, பட்டை எல்லாமே சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், இதய நோய் இதெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு நிறைய பயன்படக்கூடியது. இன்றைக்கு நாவல் மரத்தில் இருக்கக்கூடிய இலை, பட்டையை வைத்து ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நாவல் மரப்பட்டை, நாவல் துளிர் இலை, நெல்லிக்காய் துருவல், சீரகம், மிளகு, இந்துப்பு. இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு மருந்து தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணி லேசாக சூடானதும் நாவல் மரப்பட்டை ஒரு சிறிய துண்டு 1-2 கையால் உடச்சி போட்டுக்கலாம். அடுத்ததான் நாவல் துளிர் இலை ஒரு அரைப்பிடி அளவு 1-2 கிள்ளி போட்டுக்கலாம். துளிர் இலையாக கிடைச்சதுன்னா துளிர் இலை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய இலையாக இருந்தாலும் பரவாயில்ல. இது கூட ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் துருவல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சிட்டிகை இந்துப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாம். இதில் நம்ம 10 மிளகு சேர்த்துருக்கோம்.
ஒரு சிலருக்கு மிளகு கொஞ்சம் அதிகமாக சாப்பிடும்போது வயிறு எரிச்சல் வந்ததுன்னா இது முழுசாக போட்டு நம்ம தண்ணியில் கொதிக்க வைக்கிறதுனால வயிறு எரிச்சல் அவ்வளோ வராது. மிளகு சாப்பிட்டாலே எனக்கு வயிறு எரிச்சல் வரும்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு 5 மிளகு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இதில் வந்து நம்ம நாவல் மர பட்டை சேர்த்துருக்கோம், அதே மாதிரி நாவல் மரத்துடைய இலையை சேர்த்துருக்கோம். இது ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா நல்லா பச்சையாக இருக்கிறத சேர்த்துக்கலாம். எல்லா நேரத்துலையும் என்னால் போய் நாவல் மர பட்டை ஃப்ரெஷ்ஷாக எடுக்க முடியல அப்படின்னும் போது நீங்கள் எப்போ முடியுதோ அப்போ சேகரித்து எடுத்துகிட்டு வந்து நல்லா நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அந்த இலையும் சரி பட்டையும் சரி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டு இந்த காய்ந்த இலையும் காய்ந்த பட்டையும் பயன்படுத்தலாம். இப்போ இதை நல்லா சுண்டிடுச்சு. இது வேற ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நாவல் மரம் பார்த்துருப்போம். நாவல் மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பழங்களை வந்து சின்ன பிள்ளைங்க வந்து அடிக்கடி வந்து நல்லா பழுத்தோடனே கீழே விழும். அதை வந்து நல்லா தூசு இருந்ததுன்னா ஊதிட்டு சாப்பிடுவாங்க. இந்த நாவல் மரத்தில் இருக்கக்கூடிய இலை, பட்டை, பழம், விதை, பருப்பு எல்லாமே மருத்துவ குணம் நிறையா இருக்குது. நம்ம உடலுக்கு வந்து அதிக நன்மை செய்யக்கூடியது. நம்மளுடைய அந்த பாரத கண்டத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஜம்பு தீவுன்னு இருந்தது. அதாவது நாவல் மரம், நாவல் காடுகள் நிறையா இருந்ததாகவும் அதனால் வந்து ஜம்பு தீவுன்ற பேரும் நம்ம நாட்டுக்கு இருந்தது. இந்த நாவல் மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களுமே நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இதய நோய் இதெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு பயன்படக்கூடியது. இதில் வந்து துவர்ப்பு சுவர் நிறையா இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. இந்த நாவல் இலையில் விட்டமின் ஏ இருக்குது, B1 இருக்குது, B2 இருக்குது, B3 இருக்குது, B5 இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, டானின் இருக்குது, சஃபோன் இருக்குது, அல்கலாய்டு இருக்குது, ஃப்ளவனாய்டு இருக்குது, ஃபினால் இருக்குது, ஸ்டீராய்டு இருக்குது, கேலிக் இருக்குது, எலாஜிக் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. நாவல் மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாகத்துலேயும் நிறைய சத்து இருக்குது. அந்த சத்துக்கள் நம்ம உடலில் சேரும்போது பெரிய பெரிய நோய்கள்லாம் வராது. எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்கள்லாம் வராது. இன்றைய காலகட்டத்தில் சின்ன குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பழக்கப்படுத்துனீங்கன்னா வாரத்திற்கு ஒரு நாளோ மாதத்திற்கு ஒரு நாளோ இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா வயிறு சுத்தமாகும், செரிமான மண்டலம் சுத்தமாகும், அதே மாதிரி ரத்தம் சுத்தமாகும். எதிர்காலத்தில் சர்க்கரை நோய், இதய நோய் இதெல்லாம் வராமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நாவல் மரத்தில் இருக்கக்கூடிய பட்டையை சேர்த்துருக்கோம், நெல்லிக்காய் துருவலை சேர்த்துருக்கோம். இந்த மருந்தை வந்து எல்லோருமே சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு வயிற்று உப்பு சம் இருந்தாலும் சரி, வயிற்றில் வந்து புழுக்கள் இருந்தாலும் மாவட்டையெல்லாம் வெளியேற்றுவதற்கு வாரத்தில் ஒரு நாள் ஒரு 20 மில்லியோ 30 மில்லியோ கொடுத்தீங்கன்னா வயிறு சுத்தமாகும், மலக்குடல் சுத்தமாகும், அதில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் வெளியேறும். இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, ஒட்டுண்ணி இவற்றையெல்லாம் வெளியேற்றுவதற்கு பயன்படக்கூடியது. சிறுநீர் வந்து கழிக்கும் பொழுது எரிச்சல் இருந்தாலும், வலி இருந்தாலும், மஞ்சள் நிறத்தில் வெளியேறினாலும், அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய நிலை இருந்தாலும் இது போல் ஒரு மருந்து தயார் செய்து காலையில் மாலையில் ஒரு 50 மில்லியனுக்கு தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் படிப்படியாக குறையும், சிறுநீர் நன்றாக வெளியேறும். அதேமாதிரி மலக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நன்றாக வெளியேறும். ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இது போல் ஒரு மருந்து தயார் செய்து காலை மாலை 2 வேளையும் ஒரு 50 மில்லியனுக்கு தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா ரத்த அழுத்தத்தை சமன்செய்து பயன்படக்கூடியது. ரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறவங்க, ரத்த ஓட்டத்தில் வந்து தடை இருக்கிறவங்க, வெரிகோஸ் வெயின் பாதிப்பு இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். காலையில் அப்படின்லாம் மாலையில் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பற்களில் வந்து வீக்கம் இருக்கிறவங்க, ஈறுகளில் வீக்கம் இருக்கிறவங்க, ரத்த கசிவு இருக்கிறவங்க, உடலுக்கு உள்ளே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி ரத்த கசிவை கட்டுப்படுத்துவதற்கும் பயன்படக்கூடியது. பற்களில் வரக்கூடிய பாதிப்பு, ரத்த குழாயில் வரக்கூடிய பாதிப்பு இவற்றையெல்லாம் போவதற்கும் பயன்படக்கூடியது. உடல் முழுக்க நன்மை செய்யக்கூடியது இந்த மருந்து. முக்கியமாக மதுப்பழக்கம் இருக்கிறவங்க, புகைப்பழக்கம் இருக்கிறவங்க தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா எதிர்காலத்தில் பெரிய பெரிய நோய்கள்லாம் வராது. அதே மாதிரி புற்று செல்கள் இருந்தால் அந்த செல்களை அழித்து புதிய நல்ல செல்கள் உருவாவதற்கும் பயன்படக்கூடியது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய திசுக்கள், அணுக்கள் சேதமாகாமல் காக்கக்கூடியது. தசைகளுக்கும் எலும்புகளுக்கும் சக்தி கொடுக்கக்கூடியது. நேயர்களே, ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றி நாவல் மரப்பட்டை, நாவல் இலை, மிளகு, சீரகம், நெல்லிக்காய் துருவல், இந்துப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சுண்ட காய்ச்சி வடிகட்டி எடுத்தோம்னா இந்த மருந்து தயார். நேயர்களை எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு இது போல ஒரு மருந்து தயார் செய்து பாதிப்பு இருக்கிறவங்க சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. முளைக்கட்டிய கேழ்வரகை நல்லா காய வச்சு அரைச்சு அதில் வந்து கஞ்சி செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது. கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும், உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. குழந்தையோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும். குழந்தை பெற்ற தாய்மார்களும் அந்த கஞ்சியை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.